श्री सद्गुरुभ्यो नमो नमः. नमो नमः सद्गुरुभ्यः. सद्गुरुभ्यो नमो नमः. வாதி சம்வாதி கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ரவுண்ட்ஸ் தான். இருந்தாலும் ரூல்ஸை திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வில் பி ஜஸ்ட் 4 minutes. 3 minutes and 30 secondsல ஃபர்ஸ்ட் பஸர் இப்படி அழுத்துவேன். ஸோ 30 seconds தான் பாக்கி. 3 minutes and 30 secondsல பஸர் அழுத்தினோடனே 30 seconds தான் பாக்கி. ஸோ if you exceed the time limit, -5 marks. Okay, time limit. Second round will be only 3 minutes. 2 minutes 30 secondsல பஸர் அழுத்துவேன். ஒரு பாயிண்ட்லேயும் நம்மளோட சம்பிரதாயத்துலேருந்து, நம்மளுடைய இதிகாச புராணங்கள்லேருந்து, நம்மளுடைய தமிழ் கம்போசர்ஸ், சான்ஸ்கிரிட், தெலுங்கு, மராத்தா லிட்ரேச்சர்லேருந்து கோட் பண்ணுறதுக்கு யூ வில் ஹாவ் அடிஷ்னல் 5 பாயிண்ட்ஸ். ஜென்ரல் பாயிண்ட்ஸுக்கு ஒரு பாயிண்ட்டு. For every quote that you give either in Sanskrit or in our Indian languages, you will have additional 5 points. And any wrong, this time we have a negative marking system. So அன்புன்னு சொல்லி வெற்றி பக்கமாக பேசினாலோ, வெற்றின்னு சொல்லி அன்பு பக்கமாக பேசினாலோ, you will have a -5 marks. And the audience will say that. Okay, so that will go to the audience. That is a negative marking. Let's start the round. மகிழ்ச்சிக்கு காரணம் அன்பா வெற்றியா? Atulya ji, start. ஜெயஸ்ரீ மார்கழி வைபவத்திற்கு வந்திருக்கக்கூடிய உங்க எல்லாருக்கும், நடுவர் அவர்களுக்கும், ஆப்போசிட் டீம்ல வெற்றியே காரணம் என்று உட்கார்ந்திருக்கவாளுக்கும் எனது அன்பான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு, வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு காரணம் அன்பே என்ற அடியனுடைய பெர்ஸ்பெக்டிவை முன்வைக்கிறேன். முதல்ல வெற்றினா என்ன? வெற்றி தான் முக்கியம் அப்படின்னு சொல்றா இல்லையா? வெற்றினா என்ன? பிரைஸ் வாங்குறது வெற்றியா, இல்ல மானிட்டரி ப்ராஃபிட்ஸ் பார்க்கறது வெற்றியா? வெற்றினா என்னன்னா, பிரேமைவ சதா ஜெயதி, பிரேமைவ சதா ஜெயதி, பிரேமதான் வெற்றியே அப்படின்னு ஸ்ரீ அண்ணா தன்னுடைய பிரேமிக கீர்த்தனத்துல சொல்லியிருக்கார். ஆக இங்கே கன்க்ளூட் ஆயிடுறதே, பிரேமதான் மகிழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு. பொதுவா சக்சஸ் பத்தி பேசுறவாளா என்ன பேசுவா? சாக்ரிஃபைஸ் யுவர் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லுவா. இப்போ மார்கழி சீசன் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது எக்ஸாம் சீசன். இந்த ஒரு மாசம் வந்துட்டாலே போறோம். ஆத்துல இருக்கிறவா சொல்ற முதல் விஷயம், சந்தோஷத்தை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுடு. ஒரு மாசம் எங்கேயும் வெளில போகக்கூடாது, ஆத்துல இருக்கிறவாளும் எங்கேயும் வெளில போகக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, ஆத்துக்கும் யாரும் வரக்கூடாது அப்படின்ற சுச்சுவேஷன் வந்துடும் போல இருக்கு, டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம் அப்படின்றதுனால. இப்படி இவ்வளோ ப்ரெஷரோட படிச்சு அந்த சக்ஸஸ் அட்டைன் பண்றோம்னா, அந்த சக்ஸஸ் எப்படி ஹாப்பினஸ்க்கு சோர்ஸா இருக்க முடியும்? இதே நம்ம படிக்கிற சப்ஜெக்டை, நம்ம பண்ற விஷயத்து மேல அவ்வளோ இன்ட்ரெஸ்டோட, பேஷனோட பண்ணோம்னா அதுதானே சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸா இருக்கு. தெய்வ புலவரான திருவள்ளுவர் கூட தன்னுடைய திருக்குறள்ல அன்புக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா அன்புடைமை அப்படின்னு ஒரு அதிகாரமே வச்சிருக்கார். அதுல முக்கியமான ஒரு குறள், அன்போடு ஏய்ந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு ஏய்ந்த தொடர்பு. அதாவது நம்ம இந்த வாழ்க்கை வாழறோம்னா அதுக்கு மீனிங் கொடுக்கறதே அன்போடு இருக்கிறது தான் அப்படின்னு தன்னுடைய குறள்ல சொல்லியிருக்கார். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நன்னா தெரிஞ்ச ஒரு ஸ்லோகம், ஏன் ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவாளுக்கு கூட ரொம்ப நன்னா தெரியும். கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா பலேஷு, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது. ஆனா பாவம் ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவா என்ன சொல்றா? பலனை எதிர்பார்த்து கொண்டே கடமையை செய் அப்படின்னு சொல்றா. நடுவர் இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கணும். அப்படி சக்சஸ் அப்படின்ற விஷயம் நிறைய ப்ரெஷர் தான் கொடுக்கறது. நம்ம எல்லாருக்கும் பக்தி பண்றது எவ்வளோ மகிழ்ச்சியை கொடுக்கறது. அந்த பக்திக்கு பிரதமாச்சாரியராக இருக்கக்கூடிய நாரதர் தன்னுடைய நாரத பக்தி சூத்திரத்துல பக்தியை எப்படி வர்ணிச்சிருக்கார்? சாத்வஸ்மின் பரம பிரேம ரூபா என்று பிரேம வடிவமானது பக்தி அப்படின்னு வர்ணிச்சிருக்கார். வெற்றி வடிவமானது அப்படின்னு வர்ணிக்கல. அதை தொடர்ந்து அடுத்த சூத்திரமே அமிர்த ஸ்வரூபாச்ச என்ற அன்பு வடிவமான பக்தி இன்ப வடிவமானது அப்படின்னு நாரதரும் கிளைம் பண்றார். ஆக அந்த பக்தினாலையும், அன்பு வடிவமாக இருக்கக்கூடிய பக்தினாலையும், சத்சங்கத்து மேல இருக்கக்கூடிய பிரேமைனாலும், மண்ணி மேல இருக்கக்கூடிய பிரேமைனாலும் தான் நம்ம எல்லாரும் இங்க கூடியிருக்கோம். நம்மளுடைய லட்சியமே என்ன? கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் தானே நம்ம லட்சியமே. ஆக மகிழ்ச்சிக்கு காரணம் அன்புதான் என்று அடியனுடைய பெர்ஸ்பெக்டிவ். சக்சஸ் அப்படின்றது ஒரு சப்செட் தான் அன்புக்கு என்று கூறி அடியனுடைய வாதத்தை முன்வைக்கிறேன். பிரேம இவ சதா ஜெயதி. ஜனனி நாராயணன் அதுக்கு என்ன ரிப்ளை? பிஃபிட்டிங் ரிப்ளை. அன்பு தான் திருவள்ளுவரை கோட் பண்ணியாச்சு, ஸ்ரீ அண்ணா கிரந்தத்தை கோட் பண்ணியாச்சு, நாரத பக்தி சூத்திரம். ஸோ வாட் இஸ் யுவர் ரிப்ளை? பிஃபிட்டிங் ரிப்ளை. வெற்றி ஜனனி நாராயணன் அவர்கள்.
ஸ்ரீ குருபியோ நமஹா. எல்லாருக்கும் நமஸ்காரம். ராதே கிருஷ்ணா. மகிழ்ச்சிக்கு காரணம் வெற்றியே அப்படிங்கிறது தான் எங்களுடைய வாதம். இன்றைய தினம் நம்ம எல்லாரும் இங்கே மகிழ்ச்சியாக கூடியிருக்கோம்னா அதுக்கான காரணம் என்ன? விஷாகா மாமே முதல்ல இன்ட்ரடக்ஷனில் சொன்னால் 5th இயர் மைல்ஸ்டோன் அப்படின்னு மார்கழி உற்சவத்தோட 5th இயர் மைல்ஸ்டோன்கிற வெற்றியை மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்காக நம்ம இங்கே எல்லாரும் கூடியிருக்கோம். நம்மளுடைய சனாதன தர்மத்தில் எத்தனையோ பண்டிகைகள் கொண்டாடுறோம். ஒவ்வொரு பண்டிகைக்கு பின்னாடியும் என்ன இருக்குன்னு நம்ம உத்து கவனித்து பார்த்தா ஒரு வெற்றி இருக்குது, ஒரு விக்டோரியஸ் ஈவெண்ட் இருக்குது. துர்கா மகிஷாசுரனை ஜெயிச்சதை நவராத்திரியாக கொண்டாடுறோம். ராமர் ராவணனை ஜெயிச்சதை தசராவாக கொண்டாடுறோம். அதுபோல் கிருஷ்ணன் நரகாசுரனை ஜெயிச்சதை தீபாவளியாக கொண்டாடுறோம். பண்டிகையே பொதுவாக விக்ட்ரி ஆஃப் குட் ஓவர் ஈவில். அப்போ நம்ம கொண்டாடுற வெற்றி தானே நம்மளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறது. சரி, மனுஷாலை விட்டுடலாம். தெய்வமே என்ன சொல்றது? ஜயோஸ்மி விவசாயோஸ்மி சத்வம் சத்வபதாமகம்னு பகவத்கீதையில பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே நான் தான் ஜெயம் ஜயோஸ்மி அப்படின்னு சொல்றாரு. இந்த அகிலத்தை யாரை முதல்ல 3 தடவை சுத்தி வராளோ அவளுக்கு தான் இந்த ஞானப்பழம் அப்படின்னு பார்வதி பரமேஸ்வரன் சொன்னபோது முருகருக்கு மட்டும் வெற்றி கிடைச்சிருந்தா அவர் கோவிச்சுண்டு ஏன் குன்று மேல போய் நின்று இருக்க போறார்? மகிழ்ச்சியா இருந்திருப்பாரு. இத்தனைக்கும் பார்வதி பரமேஸ்வரனுக்கு முருகன் மேல இல்லாத அன்பா? அப்போ அந்த வெற்றிவேல் முருகனே வேணும்னு நினைச்சது வெற்றி தானே. சுந்தர காண்டத்துல மைனாக்கம், சுரசை, சிம்ஹிகை, லங்கினி போன்ற தடைகள் எல்லாம் ஜெயிச்சுண்டு லங்கைக்கு போன ஹனுமான் கூட ராவணனை பார்த்தபோது முதல்ல என்ன சொல்றார்? ஜயத்யதி பலோ ராமோ லக்ஷ்மணஸ்ச மகாபலஹ ஜயத்யதி பலோ ராமோ அப்படின்னு ராம ஜெயம் பாடிதான் தன்னோட இன்ட்ரடக்ஷன் ஸ்பீச்சையே ஆரம்பிச்சு வைக்கிறார். ராமரே எல்லாரிடத்துலையும் ரொம்ப அன்பானவர். ஆனால் சீதையை ராவணன் கடத்துன்னு போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே அன்பா சீதைன்னு உட்காந்து இருந்திருக்கலாமே, அப்படியே உட்காடல. ராவணனை எதிர்த்து போர் புரிஞ்சாதான் இதுக்கு ஒரு தீர்வு அப்படின்னு தானே போருக்கு கிளம்புறார். தீர்வை நோக்கி யுத்தம் செய்வோம் அப்படின்னு தானே நம்மளோட விஷாகா மேமே விஜயஸ்ரீ சேனல்ல ஒரு சீரீஸ்ல பேசுறா. தீர்வை வேண்டி அன்பு செய்வோம்னு இல்லை. அப்போ மகிழ்ச்சி கிடைக்க ஒரே தீர்வு வெற்றி தான். அன்புங்கிறது ஒரு குணம், எல்லார்கிட்டையும் இருக்க வேண்டிய ஒரு குணம். அது புதுசாக எந்த மகிழ்ச்சியும் தரப்போறதில்லை. ஆனால் வெற்றி அப்படிங்கிறது ஒவ்வொரு வெற்றியும் நம்ம சாதிக்க நமக்கு கிடைக்கிற யுஃபோரியாவும் மகிழ்ச்சியும் தனி. இப்படி சொல்லி நிறைவு செஞ்சுக்கிறேன். அன்பு நெகிழ்ச்சியை தரலாம், ஆனால் வெற்றி தான் மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாதத்தை நிறைவு செஞ்சுக்கிறேன். ராதே கிருஷ்ணா. That was fantastic. பிரமாதம் ஜனனி நாராயணன். so many examples. பண்டிகை கொண்டாடுறது வெற்றிக்காக தான். ஒவ்வொரு சமயமும் ராவணனை ஜெயித்து, கம்சனை ஜெயித்து, நரகாசுரனை ஜெயித்து எல்லாமே அதுக்காக தானே வெற்றி. பிரமாதம். ஒரு பாயிண்ட்டும் முருகன், ஹனுமார், so many examples, so many quotations. Let us see how Rajagopal Hari is going to respond to that. Firework crackers மாதிரி இருந்தது. அன்போடு மகிழ்ச்சியாக உட்காண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். மகிழ்ச்சிக்கு காரணம் வெற்றியா அன்பா என்கின்ற இந்த வாதி சம்வாதியில் மகிழ்ச்சிக்கு காரணம் அன்பு மட்டுமே என்ற தரப்பில் இன்றைய தினம் நான் பேச வந்திருக்கேன். பொதுவாகவே ராமாயணத்துலேயோ மகாபாரதத்துலேயோ நீங்கள் பார்த்தேன்னாலே வெற்றியை விட அன்புக்கு தான் நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி சொல்லலாம் அப்படின்னு அவள் கேட்பா. உடனே எவிடன்ஸ் கேட்பா. என்ன எவிடன்ஸ் அப்படின்னா, ராமாயணத்திலேயே யுத்தங்கள்லாம் முடிஞ்சு விபீஷணன் ராமரை லங்கைக்குள்ளே அழைக்கிறார். உங்கள் பொற்பாதம் லங்கைக்குள்ளே படணும், லங்கா ரொம்ப அற்புதமாக இருக்கும், நீங்கள் ராமபிரானே நீங்கள் வரணும், லங்கைக்குள்ளே வரணும் அப்படின்னு அழைக்கிறார். அப்போ ராமர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஜனனி ஜன்ம பூமிஷ்ச ஸ்வர்காதபி கரியசி. ஜனனி ஜன்ம பூமிஷ்ச ஸ்வர்காதபி கரியசி. ஸ்வர்க்கத்தோட என் தாயும் தாய் நாடுமே மேல் என்று சொல்லி, எனக்கு இந்த வெற்றி முக்கியம் இல்லை விபீஷணா, எனக்கு அம்மா காத்துன்னு இருக்கா, வயிறு பிடிச்சுன்னு இருக்கா, எங்க அம்மா கௌசல்யா அம்மா காத்துன்னு இருக்கா, அதனால அயோத்திக்கு போகணும், அயோத்தி மக்கள்லாம் காத்துன்னு இருக்கா, எனக்கு இந்த வெற்றி முக்கியம் இல்லை, எனக்கு அன்பு தான் முக்கியம் என்று சொல்லி வெற்றியை மறுத்து அன்புட்ட போறார். அதுதான் ராமபிரானுக்கே சர்வோத்தமமான சர்வேஸ்வரனான ராமபிரானுக்கே மகிழ்ச்சி கொடுக்கிறது. அடுத்ததுக்கு இதை அப்படியே கான்ட்ராஸ்டா சொல்லுவோம். ராவணன் இந்திரஜித்துங்கிற பேர்லேயே ஜித்து வெற்றி என்று இருக்கு. இந்திரனே ஜெயிச்சவனா அவன்.
ராவணன் எல்லா தேவதைகளையும் சரண்டர் பண்ணி வச்சுருக்கிறவன், அவ்வளோ வெற்றி பெற்றவன். ஆனா வெற்றி 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 வெற்றின்னு என்ன கண்டான், உயிரே போயிடுத்து. அன்போட விபீஷணன் எப்படியாவது ராவணனை மாத்தலாமா அப்படின்னு பார்க்கறான். பிரதீயதாம் தாசரதாய மைதிலி, பிரதீயதாம் தாசரதாய், மைதிலியை கொடுத்துருப்பா, சீதையை கொடுத்துருப்பா, தெய்வ சேது கெஞ்சி கேட்கிறேன்டா கொடுத்துருப்பா அப்படிங்கிறார். ஆனா விபீஷண மதிக்காம, அன்பை மதிக்காம எட்டி உதச்சான் ராவணன். என்ன ஆச்சு? தனம் போச்சு, தானியம் போச்சு, நிம்மதி போச்சு, உயிரே போயிடுத்து, குழந்தைகள்லாம் போயிடுத்து, இந்திரஜித்து போயிட்டான், உயிரே போயிடுத்து, எல்லாம் போச்சு. அதனால அவனுக்கு மகிழ்ச்சி கிடைச்சதா? இல்ல, அழிவு தான் கிடைச்சது. வெற்றியினால அழிவு தான் கிடைக்குமே தவிர மகிழ்ச்சி கிடைக்காது. அடுத்தது மகாபாரதத்துக்கு வருவோமே. மகாபாரதத்துல கண்ணபிரான் டைரக்டா போய் துரியோதனனோட யுத்தத்துக்கு வாப்பா அப்படின்னு போல. என்ன பண்றார் அப்படின்னா, ததோ யுத்தாய் யுஜஸ்வன்னு அப்புறம்தான் சொல்றார். ஆனா என்ன பண்றார் முதல்ல அப்படின்னா, தூதுக்கு போறார். எப்படியாவது அன்பால துரியோதனனை மாத்திடலாமே அப்படின்னு பார்க்கிறார். 5 ராஜ்யம் கொடுப்பா, முடியாது. 5 ராஜ்யம் கொடுக்க முடியாது. 5 பிரதேசம் கொடுப்பா, நான் தனக்காக இல்லை, பஞ்ச பாண்டவர்களுக்காக 5 பிரதேசம் கொடுப்பா, அதுவும் கொடுக்க முடியாது. 5 வீடு கொடுப்பா, அதுவும் கொடுக்க முடியாது. 5 ரூம் உள்ள ஒரு வீடு கொடுப்பா, 5 நூல் ஊசி நூல் குத்துற இடம் கூட கொடுக்க முடியாது அப்படின்னு அப்புறம்தான் அர்ஜுனன்ட்ட ததோ யுத்தா யுஜஸ்வ அப்படின்னு போறான். வெற்றி 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 வெற்றின்னு துரியோதனன் என்ன கண்டான்? வெற்றி கண்ண மறைச்சிருத்து. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் இதெல்லாம் அதிகமாக்குமே தவிர மகிழ்ச்சி கொடுக்காது வெற்றி. வெற்றி எல்லாத்தையும் கொடுக்கும், மகிழ்ச்சியை தவிர எல்லாத்தையும் கொடுக்கும். அடுத்தது அப்படியே தியாகராஜ சுவாமிகிட்ட வருவோம். தியாகராஜ சுவாமி இந்த டைட்டிலுக்கே ஆன்சர் சொல்லிட்டார். எந்த பாட்டுல அப்படின்னா, நிதிச்சால சுகமா ராமுனி சந்நிதி சேவ சுகமா நிஜமுகவல்குமனசா என்று நிதிச்சால சுகமா ராமுனி சந்நிதி சேவ சுகமா. தியாகராஜரை சரபோஜி மகாராஜா கனகாபிஷேகம் பண்றேன், வெற்றி வெற்றிப்பா வெற்றி என்று சொல்லி தியாகராஜர் கிளம்பல. கனகாபிஷேகம் பண்ண கூப்பிடுறார் சரபோஜி மகாராஜா. அப்ப கிளம்பாம தியாகராஜர் ராம சந்நிதியில உட்காந்து ராமரோடைய அன்பு மட்டுமே முக்கியம், நிதிச்சால சுகமா அந்த நிதியான அந்த வெற்றி முக்கியமா இல்ல ராம சந்நிதியான அந்த மகிழ்ச்சி கொடுக்குமா என்ற இதுல ராம சந்நிதி சுகம் என்று சொல்லி, ராமரே அந்த அன்பே மகிழ்ச்சி கொடுக்கும் என்று சொல்லி தியாகராஜரே சொல்லிட்டார். இவாள்லாம் என்ன உட்காந்து வெற்றி தான் மகிழ்ச்சி கொடுக்கும், வெற்றி தான் மகிழ்ச்சி கொடுக்கும்னு சொல்லிட்டு இருக்கான்னு இப்போ வரைக்கும் புரியல. எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நடுவரோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல என்று சொல்லி, வெற்றி மகிழ்ச்சி கொடுக்காது, அன்பு மட்டுமே மகிழ்ச்சி கொடுக்கும் என்று சொல்லி என் வாதத்தை முடித்துக்கொள்கிறேன். ராமரே சொல்லியாச்சு, ஜனனி ஜென்மபூமிஷ்ட, தாய் கிட்ட இருக்கிற அன்பும் தாய் நாட்டில் இருக்கிற அன்பும் தான் எனக்கு முக்கியம்னு. கண்ணனுடைய தூது, அதை தவிர தியாகராஜ சுவாமியினுடைய நிதிச்சால சுகமா. விஜயஸ்ரீ மார்கழி வைபவம் 2024. The program is brought to you by சைக்கிள் பியோர் அகர்பத்தி, பிரார்த்தனையின் நறுமணம்.